வெல்கம் மக்களே, என் பேர் கபில். காண்டம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க. தெரியாத பர்சன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அந்த காண்டம் வந்து நம்ம வந்து எப்படி உபயோகப்படுத்தணும்னு நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன் திஸ் வீடியோ ஃபேக்ட்ஸ் அபவுட் காண்டம். ஸோ நம்ம வந்து காண்டம் பற்றி தெரியும், ஆனால் அதில் வந்து நிறைய சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்குது, ஃபேக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த கான்செப்டை எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, லவர்ஸ் டே வரப்போகுது, அதனால் இந்த கான்செப்டை நீ மேக் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நாட் லைக் தட். எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் நான் உங்ககிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். காண்டத்தை பற்றி ஒரு ஃபேக்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ ஏதாவது ஒரு வீடியோவை நம்ம மேக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ பலவரான்னு பேசாமல் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ காண்டம் வந்து 11,000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததுன்னு யார் சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்டு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து எல்லா மக்களும் வந்து குகையில் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கக்குள்ள அந்த குகையில் வந்து நிறைய ஓவியங்கள் இருக்குது. அந்த ஓவியங்களில் ஒரு சிலது வந்து இந்த காண்டம் வடிவிலான ஓவியம் இருக்குது. ஸோ அதனால் வந்து காண்டம் வந்து 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இருக்கலான்றது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, காண்டம் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எதுக்கு உபயோகப்படுத்துவோம் உங்களுக்கே தெரியும். பால்வினை நோய் ப்ளஸ் வந்து கருத்தடையை வந்து நம்ம தடுக்கலாம். அதனால் வந்து நம்ம காண்டம் வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த ஜென்ரேஷனில், சரிங்களா? 1800 மேலே. ஆனால் அதுக்கு முன்பு இருந்த காண்டம்லாம் எதுக்கு உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்கன்னு எனக்கே ஒரு நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் நான் சொல்கிறது வந்து 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அந்த காலத்தில் வந்து ஆதிவாசிகள் தான் இருப்பாங்களா. ஸோ அவங்களுக்கு அந்த அளவு அறிவு இருக்காது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து காண்டத்தை வந்து ஆணுறுப்பை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு ஒரு உரையும் போல தான் அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம மேலாடை யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி ஆணுறுப்பை வந்து அவங்க வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் வந்து அவங்க உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஃபேக்ட். தேர்ட் ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம காண்டம் வந்து நம்ம வாங்குறது இல்லை. ஸோ நீங்கள் வாங்க மாட்டீங்க, நான் வாங்க மாட்டீங்க. பட் ஆனால் இந்த உலகத்தில் வந்து காண்டம் எவ்வளோ சேல் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பர் இயருக்கு 150 crore காண்டம் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. பர் மந்த்துக்கு வந்து 30 lakhs காண்டம் வந்து இந்த வேர்ல்டு வைடாக வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ நாமளும் வந்து காண்டம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபோர்த் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒலிம்பிக் வந்து நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த ஒலிம்பிக்கில் வர வீரர்கள் வீராங்கனைகளுக்கு அந்த நாட்டு அரசு, இப்போ ஒலிம்பிக் நடத்துகிற அரசு இருக்குல்ல, அந்த அரசு வந்து கண்டிப்பாக வந்து காண்டம் வந்து அவங்களுக்கு வழங்கப்படணும். அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குங்க. அதை நான் வந்து இன்னொரு வீடியோ நான் ஃபுல்லாக மேக் பண்ணுறேன். பேசிக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஓய்வு அறையில் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து வீரர்கள் வீராங்கனையெல்லாம் வந்து விளையாண்டு முடிச்சுட்டு ஓய்வு அறையில் சப்போஸ் வந்து தெரியாதனமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இந்த காண்டம் உபயோகப்படுத்த ஒரு அறிவுரை. ஸோ அதனால தான் வந்து எந்த நாட்டு அரசு வந்து ஒலிம்பிக் போட்டி நடத்துதோ அந்த நாடு வந்து வீரர்கள் வீராங்கனைகளுக்கு காண்டம் வந்து வழங்குவாங்க. இன்னும் அது வந்து நடைமுறையில் தான் இருக்குது. ஃபிஃப்த் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து காண்டம் வந்து எதிர தயாரிக்கிறாங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ 1880 tyer ஒரு கம்பெனி, சரிங்களா, குட்டயர்ன்ற ஒரு கம்பெனி வந்து ஒரு டயர் கம்பெனி தான், சரிங்களா. அது வந்து நம்ம கம்பெனி MRF மாதிரி தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்க MRF கம்பெனி மாதிரி தான் வந்து ஃபாரின் கம்பெனி. அந்த கம்பெனி வந்து டயர் தான் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ தயாரிச்சிட்டு இருக்கக்குள்ளே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு வித பொருள் வந்து சரியாக தரமாக தயாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி தெரிஞ்சுது, அது வந்து காண்டமாக நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இது உபயோகப்படுத்தினா நமக்கு வந்து பால்வினை நோய் இதெல்லாம் வந்து ஏற்படாதுன்றது அன்னையிலேருந்து தான் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ காண்டம் வந்து ரப்பரில் தான் தயாரிக்கிறாங்க. டயரில் ஃபஸ்ட்டு தயாரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாளடைவில் வந்து இப்போ வந்து வெவ்வேறு பொருளை வச்சு தயாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு காண்டத்தை வந்து டயரில் தான் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. சிக்ஸ்த் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் ஓல்டஸ்ட் காண்டம் வந்து ஸ்வீடன் நாட்டில் இருக்குங்க. ஸோ 640களில் உபயோகப்படுத்தப்பட்ட காண்டம் வந்து ஸ்வீடன் நாட்டில் இன்னும் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்வீடன் நாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக போய் பார்க்கலாம். ஸோ இந்தியாவிலேருந்து நீங்கள் ஸ்வீடனுக்கு ஏதாவது டூரிஸ்ட் விசா நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் 640களில் உபயோகப்படுத்தப்பட்ட காண்டம் வந்து ஸ்வீடன் நாட்டில் இருக்குங்க. செவன்த் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து காண்டம் வந்து மெடிக்கலில் போய் நம்ம வாங்குகிறோம். அந்த காண்டம் வந்து நமக்கு சேஃபாக இருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு காண்டம் இருக்குது, நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம், நீங்கள் உபயோகப்படுத்துவீங்க. திடீர்னு அந்த காண்டத்தில் வந்து ஓட்டை இருந்ததுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பாக நீங்கள் பயப்படுவீங்க. ஆனால் இனிமேட்டுக்கு இதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட மாட்டீங்க. பிகாஸ் வந்து காண்டம் வந்து தயாரிக்கக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, காண்டத்தில் வந்து ஒவ்வொரு காண்டத்துலேயும் வந்து தனித்தனியாக வந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பாங்க. அது எதுக்கு கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து காண்டம் தயாரிக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஓட்டை வேறு ஏதாவது அதில் ஃபால்ட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது மூலிமா அந்த காண்டம் வந்து அங்கேயே ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ இதுலேருந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த காண்டம் வந்து உபயோகப்படுத்தக்கூடாது, அதுலேருந்து தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு காண்டம் வந்து 4 லிட்டர் தண்ணி வரையும் கெப்பாசிட்டி இருக்குங்க. அந்த 4 லிட்டர் தண்ணி ஃபுல்லாகவே வந்து அந்த காண்டத்தில் வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ நீங்கள் வேணால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 8th ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, எகிப்தியர்கள் காண்டம். அது வந்து ரொம்பவே கேட்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா,
எகிப்தியர்கள் வந்து ஆமையோட மண்டவோடு ப்ளஸ் வந்து முதலையோட தோலை இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு காண்டம் உருவாக்கி அவங்க வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்களாம். ஆமையோட மண்டவோடு ப்ளஸ் முதலையோட தோலாம் கேட்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு அருவருப்பாக இருக்குல்ல. முதலையை பார்த்தாலே நமக்கு அருவருப்பாக இருக்கும், ஆனால் அவங்க வந்து அதை வந்து காண்டமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன, ஸோ 9th ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ காண்டம் வந்து உபயோகப்படுத்த தெரியாமலே இந்த உலகத்தில் 7.5 கோடி மக்கள், அதாவது 7.5 crore பீப்புள் வந்து காண்டம் வந்து எப்படி நம்ம முறையாக உபயோகப்படுத்தணும்னு ஒரு பேசிக்கான அறிவே இல்லாமல் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஸோ என்னை மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பசங்களாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணலாம். பிகாஸ் வந்து காண்டம் வந்து நீங்கள் தப்பாக ஏதாவது தவறுதலாக நீங்கள் உபயோகப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நீங்கள் முறையான முறையில் உபயோகப்படுத்தினா மட்டும்தான் அந்த காண்டம் வந்து உங்களுக்கு வந்து சேஃப் இருக்கும், இல்லைனா சேஃபே இருக்காது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய ஃபேக்ட்ஸ் காண்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வந்து நீங்கள் வந்து காண்டம் வந்து நீங்கள் முறையாக உபயோகப்படுத்தணும். இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இல்லை, கண்டமெனிக்கு போகிறாங்க. பட் காண்டம் வந்து உபயோகப்படுத்தினா தான் பால்வினை நோய் மற்ற நோயெல்லாம் அட்டாக் ஆகாது. ஸோ முறையாக நீங்கள் காண்டம் வந்து உபயோகப்படுத்துங்க, நம்மளோட ஹெல்த்துக்கு தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்ட்டு போயிட்டுருக்காங்க. பட் நீங்கள் முறையாக நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணுங்கள், உங்களோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், ட்விட்டரில் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா யூடியூப் சேனல் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் எபோட் பேஜில் இருக்குது. நீங்கள் வந்து அஃபிஷியல் பேஜ் தான். ஸோ நீங்கள் அதில் எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து அதுக்கு கண்டென்ட் மேக் பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை என்றும் இல்லாது. அடுத்த ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட இந்த கேடி கபில் உங்களை சந்திக்கலாம். லெட்ஸ் சில். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா இந்த செகண்டே பண்ணுங்கள், இந்த நிமிஷமே பண்ணுங்கள், இன்றைக்கே பண்ணுங்கள். யாருக்காகவும் பயப்பட வேணாம். டாடா, பை பாய்.